Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc மேத்தமெட்டிக்ஸில் queuing தியரி அப்படின்னு அட்வான்ஸ்டு ஓஆரில் வரும். ஸோ அதில் ஒரு டாபிக் தான் வந்து மல்டி சர்வர் queuing மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து மாடல் 4 தான் பார்க்க போகிறோம். மாடல் 4 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M*S is to infinity bar FCFS. அதாவது FCFSனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு. யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ ஃபஸ்ட்டு சர்வ் நடக்கும் அவங்களுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சர்வீஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ். இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போனென்ஷியல். இதில் வந்து அன்லிமிட்டடான க்யூ அப்படிங்கிறது. இது வந்து பேசிக்காக இந்த மாடல் 4 எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் சர்வீஸ் அன்லிமிட்டெட் க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ சிஸ்டம் வித் அ பாய்சன் இன்புட் அண்ட் பாய்சன் அவுட்புட். இப்போ வந்து எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓகேவா, அப்பாயின்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பாய்சன் இன்புட் பாய்சன் அவுட்புட் அந்த மெத்தடில் போடும்போது ஓரளவுக்கு நியராக வரனால பாய்சன் இன்புட் பாய்சன் அவுட்புட் எடுத்துக்கிறாங்க. எஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் வந்து கிரேட்டர் தேன் 1, எத்தனை பேர் சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ வந்து பேங்க்கில் இருக்காங்கன்னா ஊழியர்கள் தான் வந்து நமக்கு சர்வீஸ். ஓகே, அண்ட் இன்ஃபினிட் கெப்பாசிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் டிசிப்ளின். ஸோ அதுக்கு இன்ஃபினிட் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா, ஸோ எத்தனை பேர் வேணாலும் வரலாம், அந்த மாதிரி இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வரவங்க ஃபஸ்ட்டு சர்வ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதில் வந்து சில சிம்பிள்லாம் யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாடல் 4ல் ஃபஸ்ட்டு என் அப்படின்னு எங்கேயாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். பிஎன் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் என் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம். என் கஸ்டமர்ஸோட அந்த சிஸ்டமில் இருக்கிறாங்க இல்லையா, சிஸ்டம் மீன்ஸ் அந்த ஒரு ரூமு ஏதோ ஒன்று சொல்லலாம். ஸோ அதை வந்து அதில் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்கிறதோட ப்ராபபிலிட்டி. எஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் சர்வீஸ். இப்போ ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து அவங்க பாக்ஸில் வந்து ஊழியர்கள் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம போய் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கேட்போம். கரெக்டாக. ஸோ அதில் வந்து எஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேரலல் சர்வீஸ். எத்தனை வந்து சர்வீஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறது. லாம்டா அப்படிங்கிறது அரைவல் ரேட் ஆஃப் கஸ்டமரோட அரைவல் ரேட்டை சொல்கிறது. மியூ அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் ரேட் ஆஃப் இண்டிவிஜுவல் சர்வீஸ். ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் எவ்வளோ நெட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த ரேட் என்ன, அந்த வேகம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த 4th மாடலை பொறுத்தவரை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா when n is less than s. n அப்படின்றது என்னது, எனக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து சிஸ்டத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸ். எஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் பண்ணுறவங்க. அப்போ கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து 4 பேர் இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் வந்து 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போது கஸ்டமர்ஸ் வந்து 3 பேர் தான் இருக்காங்க, சர்வ் பண்ணுறவங்க வந்து 4 பேர் இருக்காங்க. அப்படின்னா எனக்கு எந்த விதமான க்யூவுமே இருக்காது. கரெக்டாக, இவங்களுக்கு அப்புறம் இவங்க அது மாதிரி க்யூவே இருக்காது. பிகாஸ் எல்லா அரைவல்ஸுமே வந்து சர்வீஸ் ஆக்கப்பட்டுருச்சு. ஓகே, அப்போ த ரேட் ஆஃப் த சர்வீஸிங் வில் பி, அப்போது என்ன ரேட்டில் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மியூ அப்படிங்கிற அந்த ஒரு ரேட்டில். ஓகேவா, ஸோ நார்மலாக வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா மியூ அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் ரேட் அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ வந்து என் வந்து லெஸ் தேன் எஸ்ஸாக இருக்கும்போது, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த சர்வீஸ் ரேட் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா என் மியூ அப்படின்றது ஆகும். பிகாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா யாராவது புதுசாக ஒரு கஸ்டமர் இருந்தாங்கன்னா டக்குன்னு இவங்க சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே இவங்க போயிட்டாங்கன்னா வேறு ஏதாவது கஸ்டமர் வரும்போது இவங்க வந்துடும். ஸோ அதனால் வந்து என் மியூ அப்படிங்கிற ரேட்டில் இருக்கும். ஓகேவா, ஆஸ் ஒன்லி த சர்வீஸ் ஆர் பிஸி ஈச் சர்வீஸிங் அட் அ ரேட் ஆஃப் மியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா n is greater than or equal to s. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கஸ்டமர் இருக்காங்க. பட் சர்வர் வந்து உங்களுக்கு வந்து 4 தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து 5 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். கரெக்டாக, அப்போது தேர் வில் பி n- person in the queue. இப்போ n- s என்னது 5 - 4 = 1. அப்போ வந்து இன்னும் ஒருத்தர் வந்து இந்த க்யூவில் இருக்கார் தானே. ஸோ n- person in the queue அண்ட் ரேட் ஆஃப் சர்வீஸ் வில் பி, அப்போது ரேட் ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ் இன்ட்டு மியூ அப்படிங்கிறது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4th மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து n is less than s இருந்தது அப்படின்னு சொன்னால்
எனக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறதோட ரேட் வந்து n mu அப்படின்னு வரும். இப்போ ஒருவேளை n is greater than or equal to sனா சர்வீஸ் பண்ணுறதோட ரேட் வந்து s mu அப்படிங்கிறது வரும். ஓகேவா? எஸ் சர்வர்ஸ் ஆர் பிஸி. இப்போ வந்து எல்லாருமே பிஸியாக தானே இருக்காங்க. எஸ் சர்வர்ஸ் ஆர் பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பொறுத்தவரை இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை என்னால் 3 கேஸஸ் சொல்ல முடியும். எதுக்குன்னா மல்டி சர்வீஸோட ப்ராப்பர்ட்டிஸை சொல்கிறதுக்கு. ஸோ சிஸ்டம் இட் இஸ் நெசசரி டு ஃபைண்ட் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் த ப்ராபபிலிட்டி. ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப இப்போது இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் n கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் அட் எ டைம் t, ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா நான் இந்த கேஸஸை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலி வந்து 3 கேசஸ் நடக்கும். என்னென்ன கேசஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n வந்து ஈக்குவல் டு 0, அதாவது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸே இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது n இஸ் கிரேட்டர் தென் எஸ், n இஸ் லெஸ் தென் எஸ். அந்த சர்வீஸ் பண்ணுறவங்கள விட கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அந்த சர்வீஸ் பண்ணுறவங்கள விட கஸ்டமர்ஸ் கம்மியாக இருக்காங்க, இப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேஸ் 1ல் வந்து n இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ P0 ஆஃப் t ப்ளஸ் லேம்டா t அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் t ப்ளஸ் டெல்டா டி அப்படின்றது வரும். அதாவது டெல்டா டி அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா, ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து 2 எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் வேலை நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து டேப்லர் காலம் மாதிரி போடணும். ஈவெண்ட், ஃபஸ்ட் ஈவெண்ட், செகண்ட் ஈவெண்ட், 2 ஈவெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அட் அ டைம் t, ஒரு பர்டிகுலர் டைம் டீயில் எத்தனை பேர் இருக்காங்க. முதல்ல நம்ம 0 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கஸ்டமரே இல்லைன்னு ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் டைம் டெல்டா டி அப்படிங்கிறது என்னது, எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எந்த கஸ்டமர்ஸுமே வரல அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் சர்வீஸ் இன் டைம் டெல்டா டினா, இப்போது எனக்கு வந்து நம்பர் ஆஃப் யாருமே இல்லை, அப்போ யாருக்குமே சர்வீஸும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி போடுறோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் டைம் டி ப்ளஸ் டெல்டா டி, அப்போ வந்து டி ப்ளஸ் டெல்டா டியில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கூட இல்லை, அப்போ வந்து டி ப்ளஸ் டெல்டா டி டைம்லேயே வந்து எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க இருந்தாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா? கரெக்டாக எல்லாருக்குமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, நம்ம சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுறதுனால இங்கேயும் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்னது, P0 ஆஃப் t ப்ளஸ் டெல்டா டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, P0 ஆஃப் t இன்ட்டு 1 மைனஸ், நம்ம எப்போவுமே வந்து அரைவலை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா லேம்டான்னு எடுத்துப்போம், சர்வீஸை வந்து மியூ அப்படின்றத எடுத்துப்போம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P0 ஆஃப் t ப்ளஸ் டெல்டா டி அப்படிங்கிறது P0 ஆஃப் t. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது P0 ஆஃப் t, அதுக்கப்புறம் தான் P1 ஆஃப் tன்னு வரும். ஸோ P0 ஆஃப் t இஸ் இன்ட்டு, இந்த இடத்துல எனக்கு இது ரெண்டுத்தையும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து லேம்டாவோட வேல்யூ என்னது 0 அப்படிங்கிறது வருது. ஸோ நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் வந்து 0 அப்படிங்கிறப்ப நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் லேம்டா டெல்டா டின்னு எடுத்துக்கணும். இல்லை ஸோ யாரும் இல்லைல்ல, அதனால் 1 மைனஸ் லேம்டா டெல்டா டி, இதில் ஒன்றுமே இல்லை, அதனால் நம்ம மியூவை கன்சிடரே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் P1 ஆஃப் டி அப்படின்றத எடுத்துக்கும் போது இந்த இடத்துலையும் 0, அப்போ நான் என்ன பண்ணணும், 1 மைனஸ் லேம்டா டெல்டா டின்னு எடுத்துக்கணும். இதில் வந்து 1ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல மியூ தானே, ஸோ இப்போ மியூ டெல்டா டின்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து இதை லேம்டான்னு எடுத்துக்கிட்டாச்சு, இதை மியூன்னு எடுத்துக்கிட்டாச்சு. P0 ஆஃப் t ப்ளஸ் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு P0 ஆஃப் t இன்ட்டு நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் என்னது 1 மைனஸ் லேம்டா டெல்டா டி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் P1 ஆஃப் t இன்ட்டு, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒருவேளை இந்த இடத்துல 1 வந்துடுதுன்னு வைங்களேன், என்ன போடுவீங்க அப்படின்னா லேம்டா டெல்டா டின்னு மட்டும் தான் போட்டிருப்பீங்க. இங்கே 0 இருக்கிறதுனால தான் 1 மைனஸ் லேம்டா டெல்டா டி அப்படிங்கிறத போடுறீங்க. இன்ட்டு இங்கே 1 இருக்கிறதுனால தான் மியூ டெல்டா டி அப்படிங்கிறத போடுறோம். பிகாஸ் இது n, இது மியூ தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், P0 ஆஃப் டின்னு வரும். அடுத்தது மைனஸ் P0 ஆஃப் டி இன்ட்டு டெல்டா லேம்டா டி அப்படின்னு வரும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா
ப்ளஸ் P1 ஆஃப் டி இன்ட்டு மியூ டெல்டா டி அப்படிங்கிறது வரும். அடுத்தது மைனஸ் P1 ஆஃப் டி இன்ட்டு லாம்டா மியூ டெல்டா டி ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஏன்னா இதுவும் உள்ளே போகுது, அதே மாதிரி இதுக்குள்ளேயே இதெல்லாம் போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடியே வந்து டெல்டா டி ஸ்கொயர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு டைம், அதனால் அது டென்ஸ் டு 0 அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த டேர்ம் கட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற 3 டேர்ம் என்ன ஆகும்? P0 ஆஃப் டி மைனஸ் லாம்டா இன்ட்டு P0 ஆஃப் டி இன்ட்டு டெல்டா டி ப்ளஸ் P1 ஆஃப் டி இன்ட்டு மியூ டெல்டா டி அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து லைக் ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போகிறேன். என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற P0 ஆஃப் டியை வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வரேன். அப்போ ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? P0 ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி மைனஸ் P0 ஆஃப் டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ அப்படி வரும்போது இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்து டெல்டா டியால் டிவைட் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த சைடு போயிடுச்சுல, அதனால் இதை விட்டுருங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே டெல்டா டி பண்ணுறேன். அப்போ இது வந்து டெல்டா டின்னு ஆகும், இங்கே டிவைடட் பை டெல்டா டி, இங்கே டிவைடட் பை டெல்டா டின்னு ஆகும். ஸோ டெல்டா டி கேன்சல், இங்கே டெல்டா டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் லாம்டா P0 ஆஃப் டி ப்ளஸ் P1 ஆஃப் டி இன்ட்டு மியூ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி P0 ஆஃப் டி நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம் தெரியுமா? f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இந்த மாதிரி எழுதுவோம்ல. ஸோ அப்படி தான் எழுதியிருக்கேன், டிவைடட் பை ஹெச்ன்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதையும் வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா? இஸ் ஈக்குவல் டு இந்த பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இந்த வேல்யூ, அதை நான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேக்கிங் லிமிட் டெல்டா டென்ஸ் டு 0 வந்து நான் ரெண்டு சைடுமே வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல டோட்டலாக P0 டேஷ் ஆஃப் டீன்னு வரும். பிகாஸ் இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலா தானே, அதனால் P0 டேஷ் ஆஃப் டி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆஃப்டர் தட் இந்த டேர்ம் வந்து எனக்கு அப்படியே தான் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுறேன். ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம்னா என்னது? எனக்கு வந்து விச் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். ஓகே, அப்போ லிமிட் டி டென்ஸ் டு 0 Pn டேஷ் ஆஃப் டீனா அதோட வேல்யூ 0ன்னு வரும். இப்போ Pn ஆஃப் டீனா அதோட வேல்யூ என்னென்னு வரும்? Pnன்னு வரும், விச் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி டேஷோ லிமிட்டோ சேர்ந்து வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட வேல்யூ டேரெக்டாக 0 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா இன்ட்டு இந்த P0 ஆஃப் டீயை வந்து P0ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் மியூ இன்ட்டு P1ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த டீயை எடுக்காமல் ஸ்டெடி ஸ்டேட்டில். ஓகேவா? அடுத்தது இதை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ லாம்டா P0 இஸ் ஈக்குவல் டு மியூ P1ன்னு வருது. P1ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா லாம்டா P0 டிவைடட் பை மியூ அப்படின்றது வந்திருக்கும். இது எதுக்கு? ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷனே நம்ம n ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் தானே எடுத்தோம். அப்போ எனக்கு P1 இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ இன்ட்டு P0 அப்படிங்கிறது வருது. இப்போது என்னோடய அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, n வந்து லெஸ் தேன் எஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல 3 கண்டிஷன், n ஈக்குவல் டு 0, n இஸ் லெஸ் தேன் எஸ், n இஸ் கிரேட்டர் தேன் எஸ் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், n இஸ் லெஸ் தேன் எஸ் அப்படின்னு சொல்லும்போது n இஸ் லெஸ் தேன் எஸ்னால் இப்போ n ஈக்குவல் டு 0 முடிஞ்சிடுச்சு. அப்போ 1லேருந்து தான் வரும். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n, எஸ்ஸை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நான் எப்படி தான் எடுத்துக்கணும்? எஸ் மைனஸ் 1ன்னு தானே எடுத்துக்கணும். இப்போ எஸ்ஸை விட கம்மியாக இருக்குன்னா 1 கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா இப்போ வந்து மனிதர்களாக தான் சொல்கிறோம். அதனால் n ஸோ இந்த கண்டிஷன் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே n ஈக்குவல் டு 0 போயிடுச்சு. இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு எஸ் மைனஸ் 1ன்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மைனஸ் 1 அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, இப்போது n லைஸ் பிட்வீன் n எதுக்கும் இடையில இருக்குது? 1க்கும் எஸ் மைனஸ் 1க்கும் இடையில இருக்குது. இப்போது all customers arriving will be immediately served and n customer out of s will be busy. இப்போ இந்த இடத்துல வந்து n அப்படிங்கிறது என்னது? கஸ்டமர்ஸு. எஸ் அப்படிங்கிறது சர்வ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அரைவ் ஆகிறாங்களோ அவங்களெல்லாமே இமீடியட்டாக சர்வ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அண்ட் n சர்வஸ் அவுட் ஆஃப் எஸ் வில் பி பிஸி. அப்போ வந்து n சர்வஸ் அவுட் ஆஃப் எஸ். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்களேன், என்னோட வேல்யூ வந்து எனக்கு கஸ்டமர்ஸ். ஓகேவா? கஸ்டமர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க.
அப்போ வந்து சர்வ் பண்ணுறவங்க வந்து எனக்கு வந்து 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த கண்டிஷனில் போடுறோம். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, n சர்வர்ஸ் அவுட் ஆஃப் எஸ். எஸ்னா இது எஸ்னா எத்தனை, எனக்கு 3. இந்த 3ல் n சர்வர்ஸ் வந்து பிஸியாக இருக்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இவங்க தான் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. n சர்வர்ஸ் அவுட் ஆஃப் எஸ், எஸ்ஸில் n சர்வர்ஸ் வந்து பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, இதுக்கு வந்து Pn ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம Pn ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி தான், வேறு n ஈக்குவல் டு 0ங்கிறதுனால தான் நம்ம வந்து முன்னாடி வந்து P0 ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து எனக்கு n தான் அந்த வேல்யூஸ்குள்ளே இருக்குல்ல, அதனால் வந்து டு ஃபைண்ட் Pn ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டின்னு எடுக்கும்போது திஸ் கேன் அக்கர் இன் 3 எக்ஸ்க்ளூசிவ் வேல நடக்க முடியும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு n அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான ஒரு எய்ம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அட் டைம் டி, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்காங்க, ஒன்று வந்து n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கலாம், அல்லது n-1 கம்மியாக இருக்கலாம், அல்லது n+1 அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்டாக? கடைசியில் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அட் டி ப்ளஸ் டெல்டா டி வந்து n ஆப்வியஸ்லி எனக்கு n தான் வந்திருக்கணும். ஏன்னா இத்தனை கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டாக சர்வ் பண்ணி அனுப்பணும்னா உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன நடந்திருக்கும், நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் டெல்டா டின்னு சொல்லும்போது, இப்போ வந்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் n கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அரைவல் எதுவுமே நடக்கலை, அதுக்கப்புறம் சர்வீஸும் எதுவுமே நடக்கலை. ஓகேவா? இதே வந்து n-1 அர்த்தம், எனக்கு ஒரு கஸ்டமர் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்போ நான் இங்கே என்னங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அப்போ ஒரு அரைவல் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு அரைவல் வரும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல n-1 + 1ன்னு சொல்லும்போது அதோடய வேல்யூ nன்னு வரும். ஸோ சர்வீஸ் வந்து நம்ம இன்னும் 0ன்றது வரும். அடுத்தது இப்போ n+1 இருக்குது, எனக்கு nன்னு வரணுன்னா எனக்கு என்ன பண்ணும், இவ்வளோ யூனிட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், அரைவல் ஒன்றுமே வராது, பட் சர்வீஸ் வந்து ஒன்று பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ -1ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு n அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு அல்டிமேட்டாக நீங்கள் இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? அதை வந்து ன்னு வர வைக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதணும். இப்போ இதில் வந்து பிஎன்டி ப்ளஸ் டெல்டா டியோட வேல்யூ எழுதலாமா? இதில் என்ன எழுதணும், போன தடவை பார்த்த மாதிரி தான் Pn ஆஃப் டி இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த Pn ஆஃப் டி அப்படிங்கிறது எனக்கு நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் வந்து 0, அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரைவல் வந்து லேம்டானும் சர்வீஸ் வந்து மியூன்னு எடுத்துக்கணும். அப்போ 0ங்கிறனால 1 - லேம்டா டெல்டா டி. இந்த இடத்துல மியூ அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம், 1 - மியூ டெல்டா டின்னு தான் எடுத்துப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்ன அப்படின்னா, n வந்து லெஸ் தேன் எஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோன்றதை பார்த்தோம். n வந்து லெஸ் தேன் எஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம n மியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மியூக்கு பதிலாக n மியூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேப்லர் காலத்தில் இருந்து தான் நான் எழுதுகிறேன், அவ்வளோதான். Pn ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இதை வந்து 1 - லேம்டா டெல்டா டி, இதை வந்து 1 - மியூ டெல்டா டி தான் வரும். பட் ஆனால் அந்த மியூக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும், n இஸ் லெஸ் தேன் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டதுனால 1 - n மியூ டெல்டா டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ப்ளஸ் P ஆஃப் n-1 ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 தான் இருக்குது, இப்போ லேம்டா டெல்டா டின்றது வரும். இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ 0ன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், 1 - n மியூ டெல்டா டின்றது இருக்குல்ல, இதே வந்து உங்களுக்கு என்னோட வேல்யூ இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வரும், மைனஸ் என்னங்கிறதோட வேல்யூ வந்து n-1. ஸோ n-1 இன்ட்டு மியூ இன்ட்டு டெல்டா டின்றது வரும். ஓகே? ஸோ நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரியல. இங்கே Pn ஆஃப் டி இன்ட்டு இது வந்து நம்ம லேம்டான்னு எடுத்துப்போம், லேம்டா டெல்டா டின்னு வரும். இங்கே வந்து 0ன்னு இருக்கிறதுனால நம்ம 1 - n மியூ டெல்டா டி பேஸ் பண்ணி தான் வரும், 1 - தான் வரும். ஓகே? அதில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னோட வேல்யூ வந்து n-1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா n+1 எடுத்துக்கிட்டோன்னா Pn+1 ஆஃப் டி இன்ட்டு இங்கே 0ன்னு வந்திருக்கு, லேம்டாவோட வேல்யூ 0, அதனால் 1 - லேம்டா டெல்டா டி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்ற பாசிட்டிவ் டேர்ம் வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், n மியூ டெல்டா டி அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ இந்த இடத்துல n-க்கு பதிலாக எனக்கு n+1ங்கிறது இருக்குது, அதனால் n+1 மியூ டெல்டா டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா?
ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். 0 இருக்க இடத்துல எல்லாமே நம்ம 1 மைனஸ் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஒருவேளை எனக்கு வந்து அரைவலாக இருந்தால் லாம்டா டெல்டா டீன்னு போடுவோம். ஒருவேளை சர்வீஸாக இருந்தால் 1 மைனஸ் மியூ டெல்டா டீன்னு போடுவோம். ஆனால் இந்த 4th மாடலில் பொறுத்தவரை n வந்து கேஸ் 2ல் n இஸ் லெஸ் தேன் எஸ்ஐ இருக்கும்போது உங்களுக்கு வந்து மியூக்கு பதிலாக n மியூ அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா pn ஆஃப் டி மைனஸ் லாம்டா டெல்டா டி இன்ட்டு pn ஆஃப் டி அப்படிங்கிறது வரும். இன்ட்டு இது கூட என்ன பண்ணணும், நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 1 மைனஸ் n மியூ டெல்டா டி அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா pn ஆஃப் டி, அதுக்கப்புறம் இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் n மியூ டெல்டா டி இன்ட்டு pn ஆஃப் டின்றது வரும். அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் லாம்டா டெல்டா டி இன்ட்டு pn ஆஃப் டின்றது வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் n லாம்டா மியூ pn ஆஃப் டி. இந்த இடத்துல இங்கே ஒரு டெல்டா டி இருக்கும், இங்கே ஒரு டெல்டா டி இருக்கும். ஸோ அப்போ டெல்டா டி தி ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். உங்களுக்கு டெல்டா டி தி ஹோல் ஸ்கொயர்லாம் வந்து 0ன்னு ஆகிடும். சரியா? அதனால் இந்த டேர்ம் மட்டும் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்க டேர்ம் எழுதணுன்னா pn ஆஃப் டி மைனஸ் இங்கே இருக்குது பாருங்கள் n மியூ டெல்டா டி இன்ட்டு pn ஆஃப் டி, இந்த செகண்ட் டேர்ம். ஓகே, அடுத்தது இங்கே இருக்கிற டேர்ம் அதையும் எழுதியாச்சு அந்த ஃபஸ்ட் இதுக்கு பதிலாக. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து வெளியில் இருக்க டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஓகேவா? இப்போது இதுவும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், pn மைனஸ் 1 ஆஃப் டி இன்ட்டு லாம்டா டெல்டா டின்னு வரும். இதையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டெல்டா டி இருக்குது, இங்கே ஒரு டெல்டா டி இருக்குது. இப்போ டெல்டா டி ஸ்கொயர்னு ஆகிடும்ல, அதோட வேல்யூ 0 தானே. அதனால் அவங்க இந்த வேல்யூவை வந்து போடவே இல்லை. ஓகேவா? ஏன்னா டெல்டா டினா ரொம்ப சின்ன வேல்யூ, அதனால் அவங்க அதை போடவே இல்லை. ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து கடைசியில் இருக்குல்ல அதை நான் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், pn ப்ளஸ் 1 ஆஃப் டி மைனஸ் லாம்டா டெல்டா டி இன்ட்டு pn ப்ளஸ் 1 ஆஃப் டி இன்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த கடைசியில் வந்து இந்த டேர்ம் இருக்குது. ஸோ அதை வந்து n ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ இன்ட்டு டெல்டா டின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை வந்து நான் இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன், இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஏற்கனவே வந்து இதில் வந்து டெல்டா டி இருக்குது, இதுலேயும் ஒரு டெல்டா டி இருக்குது. அதனால் இது ரெண்டும் சேரும்போது எனக்கு 0ன்னு ஆகிடும். அதனால் அதை பண்ணவே வேண்டாம். இதையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், pn ப்ளஸ் 1 ஆஃப் டி இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ இன்ட்டு டெல்டா டி அப்படிங்கிறது வரும். அது ஒன்றுமே இல்லை, டெல்டா டி தி ஹோல் ஸ்கொயர் மட்டும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு டேர்மாக உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் டெல்டா டி தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து pn ஆஃப் டி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே போட்டாங்க இந்த இடத்துல. அடுத்தது வந்து pn ஆஃப் டியும் டெல்டா டியும் காமனாக இருக்குது. இங்கே pn ஆஃப் டியும் டெல்டா டியும் காமனாக இருக்குது. ஸோ pn ஆஃப் டி டெல்டா டி காமனாக எடுத்திங்கன்னா லாம்டா மைனஸ் n மியூ அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலி மைனஸையும் அவங்க வெளில எடுத்துட்டாங்கன்னா லாம்டா ப்ளஸ் n மியூன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு டேர்ம் இது ஃபுல் டேர்ம் போயிடுச்சா. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அப்படியே எழுதுகிறாங்க. இதை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க, இதையும் வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகேவா? இங்கே தான் போட்டிருக்காங்க டெல்டா டி தி ஹோல் ஸ்கொயர் வந்து டென்ஸ் டு 0வாக மாறி இருக்குன்னு. நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் படித்தோம்ல, அதே மாதிரி இதை சேஞ்ச் பண்ணலாமா? இது என்ன ஆகும், pn ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி அப்படிங்கிறது இந்த இடத்துல pn ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி, இந்த டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ மைனஸ் pn ஆஃப் டி இது கேன்சல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே டிவைடட் பை டி பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்மையுமே டிவைடட் பை டெல்டா டி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேர்ம் இருக்குல்ல, இதையும் டிவைடட் பை டெல்டா டி, இந்த டேர்மையும் டிவைடட் பை டெல்டா டி, இந்த டேர்மையும் டிவைடட் பை டெல்டா டின்னு வரும். ஸோ டெல்டா டி கேன்சல், டெல்டா டி கேன்சல். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி டேர்ம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் லாம்டா ப்ளஸ் n மியூ இன்ட்டு pn ஆஃப் டி ப்ளஸ் லாம்டா இன்ட்டு pn மைனஸ் 1 ஆஃப் டி. அடுத்தது இது வந்து ப்ளஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ இன்ட்டு pn ப்ளஸ் 1 ஆஃப் டி அப்படிங்கிறது வரும். பேலன்ஸ் இருக்கிறதுல நான் அப்படியே எடுத்து வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது டேக்கிங் டெல்டா டி டென்ஸ் டு 0 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே வந்து டெல்டா டி டென்ஸ் டு 0னா
இதோட வேல்யூ என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ் மாதிரி இருக்குது, அதனால் pn டேஷ் ஆஃப் டீன்றது வரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் வந்திருக்கும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை கன்சிடர் பண்ணுறேன். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து டீயை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த வேல்யூ லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி pn டேஷ் ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். அதனால தான் இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் லேம்டா ப்ளஸ் என்மி இன்ட்டு பிஎன்னு மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த டீயை வந்து அவங்க எடுக்கலை. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிஎன் மைனஸ் 1 டீயை எடுக்கலை. அடுத்தது ப்ளஸ் என் ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ இன்ட்டு பிஎன் ப்ளஸ் 1 இந்த டீயை வந்து எடுக்கலை. இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த மாதிரி எழுதிட்டு இது வந்து எதுக்கான கண்டிஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 2ங்கிற மாதிரி குறிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு s மைனஸ் 1க்கான கண்டிஷன். c மைனஸ் 1 இல்லை, இது வந்து s மைனஸ் 1க்கான கண்டிஷன். ஓகேவா? டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே போட்டுகிட்டே வரோம், அந்த டெரிவேஷன் வந்து அப்படியே போட்டுகிட்டே வரும். ஸோ இதுதான் நம்ம கேஸ் 3 இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.